السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من يقول في الدنيا من الصلاة رسول الله صلى الله عليه وسلم يجيب الشفاعة من الجنة في يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இந்த அகிலத்தை படைத்து இந்த அகிலத்திலே மனித சமுதாயத்தை அல்லாஹ் தாலா படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மனித சமுதாயம் முற்றிலும் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி சுமார் 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்தார். அல்லாஹ்வுடைய ஏட்டுக்கள் தௌராத்து, ஜபூர், இஞ்சில், இன்னும் பல ஏட்டுக்களை அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே இறக்கி வைத்தார். ஒவ்வொரு நபிமார்களும் ரசூல்மார்களும் தன்னுடைய இச்சை பிரகாரம் எதையும் மக்களுக்கு சொல்லக்கூடாது. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆனிலே, நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து எந்தெந்த வார்த்தைகள் வருகின்றதோ எல்லாம் என்னுடைய வார்த்தைகள். அல்லாஹ் அக்பர். உங்களுடைய வார்த்தைகள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானா சொல்றாங்க, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தன்னுடைய இச்சை பிரகாரம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக அந்தந்த ஏட்டுக்களிலே, அந்தந்த தௌராத்து, ஜபூர், இஞ்சில், அல்லாஹ்வுடைய வேதங்களிலே எதை அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை மக்களுக்கு அவர்கள் போதித்தார்கள். இதுதான் சத்தியமான உண்மை. அதே போன்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இஷ்ட பிரகாரம் எந்த ஒரு அசைவும் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயிலே திருமீது அறிவிக்கிறாங்க, இன் தன்கஹுல் மரஅதி ஸௌஜி வ இன் யுஹிஹா. பெருமானா சொல்றாங்க, நான் திருமணம் செய்தது எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் தான். அல்லாஹ் யாரை கைகாட்டினானோ, யாரை எடுத்துரைத்தானோ இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அதே போன்றுதான் நான் திருமணம் செய்தேன், என்னுடைய இஷ்ட பிரகாரம் அல்ல. அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் செய்தது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுல அவருடைய உருவத்தை காட்டப்பட்டது, அவருடைய போட்டோ காட்டப்பட்டது. அந்த காலத்துல போட்டோ கிடையாது, இருந்தாலும் உருவத்தை காட்டப்பட்டது. இவர்களை நீங்கள் திருமணம் முடித்தால் உங்களுடைய ஒவ்வொரு ஹதீஸுக்களையும் கியாமத் வரை இவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஏன்? அவங்களுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி. யாருக்கு? ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. ஹஜ்ரத் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர், அவருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை அவர்தான் எனக்கு முஃப்தியாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா தான் என்னுடைய முஃப்தியாக இருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் அக்பர். சையீதுல் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயங்கரமான பலம் உள்ளவர்கள், மிக தைரியசாலிகள், பயங்கரமான வீரர்கள். பெரிய அவர் சொல்றாங்க, எனக்கு ஏதாவது இஸ்லாத்தின் ஷரியத்துல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நான் நேரா ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட தான் போய் கேட்பேன். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட தான் நான் போய் கேட்பேன். பெரியம்பர்களே, அப்படிப்பட்ட தலை சிறந்த அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு சிந்தனை சுடராக அம்மை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இருந்தார். இப்படி பெருமானார் சொல்றாங்க, நான் திருமணம் முடித்ததும் அதே போன்று துஸவ்விஜு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்ததும் எல்லாமே இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன வஹியை காட்டானோ, அல்லாஹ் யாரை திருமணம் முடிக்க சொன்னானோ அவர்களைத்தான் நான் முடித்துக் கொடுத்தேன், என்னுடைய இஷ்ட பிரகாரம் அல்ல என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக பெரியவர்களே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும், அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கதான் இருந்தது.
தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் ஒரு வார்த்தை சொல்ல, தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் ஒரு அடி எடுத்து வைக்க அவங்களுக்கு துணிச்சல் கிடையாது. அல்லாஹ் எதை சொல்றானோ, எதை செய்ய சொன்னானோ அதை போதிப்பதற்காகத்தான் நபியாக அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். ஆகப்பெரியவர்களே, இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் எல்லாருமே தனக்கு என்னென்ன வேதங்கள் இறக்கப்பட்டதோ அந்தந்த வேதங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நபியாக ரசூலாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதே போன்று இறுதி கட்டமாக காத்தமுன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அன காத்தமுன் நபி லா நபிய பாதி, நான் இறுதி நபியாக இருக்கின்றேன், எனக்கு பின்னாடி எந்த நபியும் ரசூலும் வரப்போவது கிடையாது. அவர்தான் இறுதி நபி. அதாவது சர்தாஜே கௌனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுர் ரசூல், இமாமுன் நபி என்பதாக மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற்றார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்தை சொன்னால் எத்தனை லாபங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு விடிவு காலங்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக சுருக்கமான முறையில் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கப்பட்டால், ஜபிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்வது கட்டாய கடமை. எந்த அளவுக்கு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஸானுடைய மாதத்துல ஒரு வஹி இறக்கப்பட்டது. பெருநாள் அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில ஏறினாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி, சொல்ல அதிகமா விரிவா தேவையில்லை. முதல்ல கையில காலடி வச்சாங்க, ஆமீன் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க ஆமீன். மூணாவது மெம்பர்ல ஏறினாங்க, ஆமீன். ஹஜ்ரத் அபூபக்கர் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி கேட்டதே இல்லையே, முதல்ல ஆமீன் சொல்றீங்க மெம்பர் படியில ஏறும்போது, என்ன விஷயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வஹி இறக்கப்பட்டது, ஜிப்ரீல் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தோன்றினார். அவர் சொன்னாரு, 3 விஷயத்துக்கு பதுவா கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, ரொம்ப கவனமா கேட்கணும். 3 விஷயத்துக்கு பதுவா கொடுத்தாங்க. அதாவது பத்துவா கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய தளபதி மலக்குல், அதாவது மலாயிக்குல் சய்யிதுல் மலாயிகா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொல்லி அந்த ஆமீன் அப்படிங்கிற முத்தர குத்துனது சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ஏதாவது மறுப்பதற்கு சான்ஸ் இருக்கா ஜி? ஏதாவது இருக்கா? நௌசுபில்லாஹ், கடுகு அளவு கூட கிடையாது. அதாவது பத்துவா கொடுத்தது 700 ரக்கைகள் கொண்ட மலக்குகளுக்கெல்லாம் தளபதியாக திகழக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹ் என்பதாக உங்களுக்கு பட்ட பேரே இருக்கு, ஆத்மா. சரி, அதே மாதிரி அந்த பத்துவாவுக்கு பலப்படுத்துவதற்காக வேண்டி ஆமீன் சொன்னது யாரு? சர்தாஜே கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். இந்த பத்துவா நிராகரிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சாதிக் பாய்? கடுகளவு கூட கிடையாது, கடுகளவு கூட கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த 3 பத்துவால இருந்து உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாப்பானாங்க. ஆமீன். பெரியவர்கள் என்ன பத்துவா கொடுத்தாங்க? முதல்ல சொன்னாங்க, என்னது எதுக்கு முதல் மெம்பர்ல காலடி வைக்கும் போது ஆமீன் சொன்னீங்க? அவங்க சொன்னாங்க, யாருக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாசம் இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது, இந்த 3 மாசத்துல வந்துடும். பிப்ரவரி, மார்ச், பிப்ரவரியில வந்துருங்க. ஜனவரி, பிப்ரவரி, இந்த முடிவு அடுத்த டிசம்பர், ஜனவரி 2 மாசம் தான் நடுவுல, பிப்ரவரியில வந்துடும். இப்ப ரமஜானுடைய மாதம் யாருக்கு கிடைத்து அவர்கள் தன்னுடைய பாவத்தை மன்னிக்க செய்யவில்லையோ, அதாவது ரமஜான் மாசத்துல நோன்பு வைக்கல, தராவி தொழுகல, நல்ல 5 வேளை தொழுகல, ரமலானிய மாசத்துல அவனுடைய பாவத்திற்காக வேண்டி 2 தரம் ஏந்தி அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பவன் கேட்கல, அவன் தௌபா செய்யல அப்படின்னா அவன் இந்த பூமிக்கு பாரம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது, அவனை அழிச்சிட வேண்டியதுதான், தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு முகமது அலி ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொல்றார். யாருக்கு ரமஜானுடைய மாதம் கிடைத்தும் அந்த ரமஜானுடைய மாதத்தில் அவர் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அப்ப எப்ப மன்னிக்கப்படும்? அவன் நல்ல இபாதத்தை செஞ்சாதானே, ரமஜானுடைய உரிமையை நிறைவேற்றினாதானே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப பெருமானார் சொல்றாங்க, யாருக்கு ரமஜானுடைய மாசம் கிடைத்தும் அந்த ரமஜானுடைய மாசத்துல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் இந்த பூமிக்கு பாரம், அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதி அல்ல, அவர்கள் மௌத்தா போகட்டும், நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு ஆமீன் முதல்ல சொல்லல, ஏன்னா இவருக்கு தெரியும் ஆமீன் சொன்னா வினாயிடும், குத்திரும், அல்ல நிகழ்ந்துரும், கடுகளும் சந்தேகம் கிடையாது, நிச்சயமாயிடும் சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஜிப்ரீல் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பேச்சு கிடையாது, உங்களுக்கே துணிச்சல் இல்ல,
உங்களுடைய சுயமா நீங்க பேசுறதுக்கு எனக்கு எப்படி எல்லாம் துணிச்சல் கொடுப்பான்? இதை நான் சொல்லல, வஹி அல்லாஹ்வின் சார்பாக கட்டளை. ஆமீன் நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த மோசமான நிலைமையிலிருந்து பத்வான் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாங்க. ஆமீன். இரண்டாவது சொன்னாங்க, யாருக்கு பெற்றோர்கள் இருந்து தாய் தந்தை இருக்கிறாங்க அல்லது ரெண்டு பேருக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் தாய் தந்தையை யார் நிராகரிக்கின்றார்களோ, அல்லாஹ் அக்பர், ஹதீஸ்ல வருது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமுல் உம்மஹாத், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமுல் உம்மஹாத், அல் அபுல் மிஃப்தாஹுல் ஜன்னா. பெருமாள் சொல்றாங்க, சொர்க்கம் தாயுடைய காலுக்கு கீழே இருக்கின்றது. அதே போன்று தந்தை, உன்னுடைய தந்தை சொர்க்கத்துடைய சாவியாக இருக்கின்றார். சாவி இல்லாம கூட்டு திறக்க முடியாது. அப்போ உன் தந்தை சந்தோஷமா இருந்தானா அல்லாஹ் சந்தோஷமா இருப்பான். தந்தை அப்பாவுடைய அப்பா வந்து நாராசா இருக்கிறாங்க, அப்பா கோபமா இருந்தாங்கன்னா அல்லாவும் கோபமா இருப்பான். அப்ப பெற்றோர்கள்ல யாராவது ரெண்டு பேரும் இருந்து, ரெண்டுல ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு நீ பணிவிடை செய்யவில்லை, அவர்களை உதாசீனப்படுத்துகின்றாய். வலா தகுல் லஹுமா உஃபின், தாய் தந்தைக்கு முன்னாடி உப்பு அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. முகமது அலி பாய், தந்தையினுடைய தர்ஜா மிகப்பெரிய தர்ஜா. பெரியன்பர்களே, தாய் தந்தையை இருக்கும் போது அந்த அருமை தெரியாது. அல்லாஹ் அக்பர். அரபியில சொல்லுவாங்க, கதுரு நியமத்து பாதல் சவால். நீங்கள் ஒரு நியமத்து உங்ககிட்ட இருக்கும் போது அதோட அருமை தெரியாது. அந்த நியமத்தை நம்முடைய கையை விட்டு போனவருடைய அருமை என்ன நமக்கு தெரியும், ஆனா பிரயோஜனம் இல்லை. பெற்றவங்க இருக்கும் போது அருமை தெரியாது. பெற்ற தாய் தந்தை, தாய் வந்து வெளிப்படையா சொல்லிடுவா, தாயுடைய அன்புங்கிறது ஓப்பன் டைப். முகமது அலி பாய், தாயுடைய அன்பு ஓப்பன் டைப். ஆனா தந்தையுடைய அன்பு ஓப்பன் டைப் கிடையாது, மறைமுகமானது. பெரிய வெளிப்படையில வந்து கோபமா காட்டுவான் தந்தை, ஆனா உள்ள பாசத்துல அப்படியே அடக்கி வச்சிருப்பான். பெரிய பிள்ளைக்கு ஏதா ஒண்ணு அப்படின்னா துடிச்சு போயிடுவான். யாரு? தந்தை. சாப்பிட்டானா இல்லையா, ஒவ்வொரு விஷயம் இல்லைங்களா, அவன் தான் உண்மையான தந்தை. உண்மையான தந்தை யார் அப்படின்னா பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவர்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கம் என்ன தெரியுங்களா? நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு எங்க போனாலும் சரி நேரா எங்க வருவாங்க? பள்ளிவாசலுக்கு வருவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு தொழுதுருவாங்க. தொழுதுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க, தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போவாங்க. அல்லாஹ் அக்பர். முதல்ல போய் மகளை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போவாங்க? தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க. அதனால பெரியன்பர்களே, பெற்றோர்கள் தாய் தந்தைகளுடைய அன்பு அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு மகத்துவம் தெரியாது. क्या बुढ़ा बगलवो सतारा बाबा, ये बुढ़ी भी क्या बोलती रहती भाई, बुढ़ी ऐसा देखो भाई, ये जाना उन्होंने எப்படி கிழவன் கிழவி, அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மாங்கிற வார்த்தை இல்ல, கிழவன் கிழவி. ஏன் நீ கிழவன் கிழவி ஆக மாட்டியா? ஜெய்சி கர்ணி வைசி பர்ணி. பெரியன்பர்களே, நாம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா பதிவு செஞ்சீங்க, பெற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டே போலாம், டாபிக் வேற டாபிக். அதனால முன்ன சுருக்கமா சொல்லிடுறோம். உலகத்துல ஒரு மனிதன் பெற்றவங்களை மதிக்காம மிதிச்சா அப்படின்னா உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை இங்கேயே வழங்குவான். ஜெய்சி கர்ணி ஒய்சி பர்ணி. நாம எப்படி செஞ்சோமோ அந்த வினைய விதைச்சே இருந்து நம்ம கண்டிப்பா அறுவடை செஞ்சாகும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது பெற்றவங்களுடைய விஷயத்துல எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். பெற்றவங்க விஷயத்துல யார் தாய் தந்தையை உதாசீனப்படுத்துகின்றார்களோ, அவருடைய மனம் கோரும்படி அவருடைய மனத்தை நோகடிக்கின்றார்களோ அவர்களை உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா அனுபவிப்பான், தண்டனைகளை உலகத்திலேயே கொடுப்பான். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுமல்ல. பெற்றவங்களை நீ துன்புறுத்தினால் உலகத்திலேயே நான் அன்றன்றே உனக்கு காட்டுவேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அதனால சொல்றான், வலா தகுல் லஹுமா உஃபின் வகூலு லஹு கௌமன் கரீமா. அவங்க கிட்ட சண்டையான முறையில பேசுங்க, மரியாதையா பேசுங்க. உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அது மாதிரி பெற்றவங்களுக்கு யாராவது தொந்தரவு செய்யறாங்க, பெற்றவங்களை மனம் புண்படும் யாராவது நடந்தாங்க அப்படின்னா அவனும் பூமிக்கு பாரம், இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. யார சொல்லுங்களா? அவனும் நாசமா போகட்டும். ஆமீன் சொல்லுங்க. பெருமானார் ஆமீன் சொல்லிட்டாங்க. மூணாவதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்ட பிறகும் யாராவது தரூத் ஷரீஃப் படிக்கல, ஸலவாத்தை சொல்லல அப்படின்னா அவனும் இந்த பூமிக்கு பாரம், அவனும் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதி அல்ல, அவனையும் அல்லாஹ் தஆலா நாசமாகட்டும், அதுக்கு ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூணு பதுவா, ஒண்ணு
ரமஜானுடைய மாசம் கிடைத்தும் பாவம் மன்னிக்கப்படல. இரண்டாவது பெத்தவங்களை மதிக்கல, கண்ணியப்படுத்தல. ஹதீஸ்ல வருது, அதாவது மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுகிர் கபீரனா, யார் சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ, மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ, வலம் யுகிர் கபீரனா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. யார் சொன்னா? சுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியன்பர்களே, பெற்றவங்களை பத்தி பேசுனா நேரம் போயிட்டே இருக்கும், வேண்டாம், அதுக்கப்புறம் பேசிக்கோ. அப்ப பெருமாசம் 3 பத்துவாக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. மூணாவது என்னது? ஸலவாத். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல யார் தரூத் ஷரீஃப் படிக்கவில்லையோ அவர்கள் பெயரை கேட்ட பிறகும் கூட அவர்கள் இந்த பூமிக்கு பாரம், அவர் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்களும் நாசமாகட்டும். பெரியன்பர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் தாங்களுக்கு முன்னாடி தரூத் ஷரீஃபுடைய ஃபஸாயில் என்ன, தரூத் ஷரீஃபுடைய சிறப்புகள் என்ன, தரூத் ஷரீஃப் ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றது என்பதை பற்றி சுருக்கமான முறையில் சொல்லப்படும். பெரியன்பர்களே, முதல்ல அல்லாஹ் சொல்றான், நல்லா கவனமா கேட்கணும். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நாங்க தாருல் தேவந்தில ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி சையத் சாப் பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வேல்டுனுடைய மிகப்பெரிய முஃப்தி, அவர்கிட்ட இந்த ஹதீஸுடைய பாடம் படிச்சுட்டு இந்த ஆயத்துடைய பாடம். அந்த சமயத்துல புகாரி ஷரீஃப்ல வரும்போது ஹஜ்ரத் சொன்னாங்க, மதீனத்துல் முனவ்வராவுக்கு யார் யார் போறாங்களோ அவங்க போய் மதீனால எத்தனை நாள் இருக்கிறாங்களோ 3 நாள் 8 நாள் இருப்பாங்க மீறி. இந்த 8 நாள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாமு யார் வந்தா, முகமது அலி பாய் வந்தாரா, சாதிக் பாய் வந்தாரா, ஃபாரூக் பாய் வந்தாரா, யார் யார் இங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஷஃபி பாய் எத்தனை நாள் இருக்கிறாரு, எத்தனை தடவை நீங்க தரூத் ஷரீஃப் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கணக்கு கூட அவருக்கு போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். हमें क्या समझने वाले के मक्के में तवाफ करे, अल्हम्दुलिल्लाह थके भाई, मदीना का आएगा तो परचेस करना, क्या फारूक भाई, मदीना का आएगा तो बुरखा लेना, वो लेना, ये लेना, सुन्ना लेना, जेवरा लेना, मिठाइयां लेना, ये लेना, वो लेना, அப்படி சுத்தி பிக்கிறோம். ஏன்னா இங்க பேர் 5 நாள் தொழுகு தானே, மற்றபடி எதுவும் இல்லையே. இல்ல, ஹஜ்ரத் சொல்றாங்க, இந்த ஆயத்துடைய அடிப்படையில நீங்க மதீனால எத்தனை நாள் இருக்கிறீங்களோ அத்தனை நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவன் என்னென்ன செய்யறான், அவன் எத்தனை தடவை என் மேல தரூத் ஷரீஃப் படிச்சா, அவனுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். யாரு? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நினைக்கிறோம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரே, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல, அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் சொல்றாங்க, மதீனால நீ இருக்கிற வரைக்கும் நீ என்னென்ன உன்னுடைய ஒவ்வொரு அசைவு மூமெண்ட்டும் சத்திய பெருமானார் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால மதீனாவுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் அதிகமா தரூத் ஷரீஃப் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நடக்கும்போது, உட்காரும் போது, படுக்கும் போது 24 மணி நேரம். இது ஹஜ்ரத் சொன்னது. பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றா, இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும், பாய் முத்தலிசா கவனமா கேட்கணும், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு, ஆயத்துடைய அர்த்தம் நிச்சயமாக அல்லாஹ்வும். யாரு? அல்லாஹ்வும். இன்னல்லாஹ, முதல்ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகதஹு, மலக்குமார்களும், யுஸல்லூன அலன் நபி, என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். யாரு சொல்றா ஜி? யாரு ஸலவாத் சொல்றா? அல்லாஹ் சொல்றா ஜி. அல்லாஹ்வுக்கு என்ன ஜி தேவை? தேவையா? அல்லாஹ் தானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்சா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட பெரியவரா? அல்லாஹ்வோட பெரியவரா? இல்ல, அவரோட சின்னவரு. அவனால் படைக்கப்பட்ட ஒரு நபி, இறுதி நபி. இருந்தாலும் குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வும், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே சொல்றான் ஜி, ஸலவாத் நாம இல்ல, அல்லாஹ்வே முதல்ல சொல்றான். அல்லாஹ்வும்
அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களும் ஸலவாத்தை கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் லனா. இது மாதிரி தருது இப்ராஹிம் படிக்க வந்தீங்களா, அது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது இது மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதன் நபியில் உம்மி. தரூத் ஷரீஃப் மட்டும் 40 இருக்கு. 40 தரூத் ஷரீஃப் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது படிக்கலாம். ஆனா எல்லா தரூத் ஷரீஃப்களிலுமே சிறந்தது என்ன அப்படின்னா தரூதே இப்ராஹிம் தான். அத்தியாயத்துல படிக்கிற பாத்தீங்களா, அதுதான் 40லயே சிறந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். இந்த தரூத் ஷரீஃப் பாத்தீங்களா, இதுதான் 40 தரூத் ஷரீஃப்ல ரொம்ப சிறந்தது. இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நானும் தரூத் ஷரீஃப் படிக்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து படிக்கிறாங்க, தரூத் ஷரீஃப் படிக்கிறாங்க. யாரின் மீது? என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ஸலவாத் ஓதுகின்றான், தரூத் ஷரீஃப் ஓதுகின்றார், மலக்குமார்களும் தரூத் ஷரீஃப் ஓதுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. நீங்களும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலாமும் ஸலவாத்தும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் அக்பர். ஏன் அப்படி சொன்னா? அல்லாஹ்வே ஓதுற மாதிரி மக்களுக்கு அதனுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக வேண்டி. நானே ஓதுறேன், நீங்க ஓதக்கூடாதா? ஓதுங்கயா அப்படிங்கிறான். யாரு? அல்லாஹ். ஆக பெரியன்பர்களே, தரூத் ஷரீஃப் உடைய சிறப்புகளை பற்றி ஹஜ்ரத் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 72 நன்மைகள் இருக்கின்றது. நேரம் போதாது. சத்தர் சொல்லுன்னா நேரம் போதாது. முகத்துல கிடைக்குமா? இல்ல, 3/4 மணி நேரம் தான். இன்னொரு நாளைக்கு பேசிக்குவோம். ஒரு சில குறிப்பான விஷயங்களை மட்டும் சொல்லுவோம். 72 பிரயோஜனங்கள் இருக்குது தரூத் ஷரீஃப் படிக்கிறதுனால. தரூத் ஷரீஃப் யார் அன்றாட ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 72 பிரயோஜனங்கள். முதல் பிரயோஜனம் என்ன தெரியுங்களா? ஷமாயில திர்மிதில ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல சொல்லி இருக்கிறாங்க, யார் தரூத் ஷரீஃப் படிக்கிறாங்களோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்னு, அல்லது குறைஞ்சபட்சம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாராவது ஓதுறாங்க அப்படின்னா முதல்ல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முதல் பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் என்ன? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இரண்டாவது பிரயோஜனம், அவர்கள் எதுவரைக்கும் தரூத் ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும். மூணாவது பிரயோஜனம் என்ன? அவங்களுடைய எல்லா நன்மைகளும் அந்தஸ்துகளும் உயர்த்தி கொண்டே செல்வான். அல்லாஹ் அக்பர். இதுல 15வது பிரயோஜனத்துல என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும் சமயத்துல, அதை எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய பல பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல்ல, உங்களுடைய தொழில் துறையில, பிள்ளைகள்ல, மனைவி மக்கள்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தரூத் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்தை நீங்கள் ஓதக்கூடிய பழக்கம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் கொடி போன்று நீக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அந்த சம்பவத்தை நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்லுவோம் உங்களுக்கு. அதாவது தரூத் ஷரீஃப் படிப்பதனுடைய பிரயோஜனம், அதுல ஏற்படக்கூடிய லாபம், பிரயோஜனம் என்ன, அதனுடைய கஷ்டங்கள் எப்படி தீருது அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். பெரியன்பர்களே, 72 விதமான பிரயோஜனங்கள் ஒரு மனிதன் தரூத் ஷரீஃப் படிப்பதின் காரணமாக. ஒண்ணுமில்லை, ஜும்மா இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு சஹீஹ் புகாரி ஷரீஃப்ல ஹஜ்ரத் 13 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுகிட்டு யாருக்கிட்டையுமே பேசாம அதே இடத்துல உட்கார்ந்து தரூத் ஷரீஃப் 80 தடவை படிக்கிறார். என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதன் நபியில் உம்மி வ அலா ஆலி வஸல்லம தஸ்லீமா அப்படின்னு இந்த தரூத் ஷரீஃபை 80 தடவை ஒரு மனிதன் படித்தால், பெரியன்பர்களே,
நான் முசல்லால நின்று பொய் சொல்லல பாவா, சத்தியத்தை சொல்றேன். நாங்க என்ன படிச்சோமோ அதை சொல்றது உங்க என் மேல கடமை. அவங்க சொல்றாங்க, யாரு சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 80 ஆண்டுகளுடைய உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா பாய்? 10 நிமிஷம் மீறி மீறி காமணி நேரம், அதுக்கு மேல கிடையாது. 80 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதன் நபியில் உம்மி வ அலா ஆலி வஸல்லிம தஸ்லீமா அப்படிங்கிற இந்த தரூத் ஷரீஃபை ஜும்மா அன்னைக்கு அஸ்ர் தொழுத பிறகு யார்கிட்டயுமே பேசாம அதே இடத்துல உட்கார்ந்து 80 தடவை நீங்க படிச்சீங்க அப்படின்னா 80 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முத்தலி சாப், 80 வருஷம் நம்ம வாழுவோமா? கேரண்டி இருக்குதா? இல்ல. 80 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் 80 ஆண்டு காலங்கள் நீங்கள் என்ன வணக்க வழிபாடுகள் இபாதாத்துக்கள் செய்கின்றீர்களோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஏட்டுக்களிலே எழுதி விடுகின்றார். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, தீன் ரொம்ப லேசானது. அத்தீன் யுஸ்ரு, தீன் ரொம்ப லேசானது. தீன்ல இல்லாத விஷயமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் போன வாரம் நம்ம தஸ்பியாத்துகள் ஜிக்ர்லாம் சொல்லி இருந்தோம். இந்த ஜிக்ர்ல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு எந்த வழி காட்டினாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த வழி காட்டினாங்களோ அந்த வழியில நாங்க போக மாட்டோம், வேற வழியில போவோம். நவுசுபில்லாஹ். பெரியவர்களே, சிந்திச்சு பாருங்க. அதாவது பைப்புக்கு முன்னாடி குடத்தை வச்சீங்க அப்படின்னா அது கரெக்டா அந்த வாய், அந்த குடத்துல வாய் இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா தண்ணி உருகிற இடத்துல வைக்கணும் இல்லைங்களா? அப்பதான் நிறையும். திருப்பி வச்சுட்டீங்கன்னா எப்படி நிறையும்? இன்னைக்கு நம்முடைய முஸ்லிமுடைய நிலைமை எல்லாம் அப்படிதான். எந்த வழியில போகணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எல்லாம் ஏ டு இசட் காட்டிட்டாங்க. ஆனா நாங்க அந்த வழியில போக மாட்டோம், ஷைத்தானுடைய வழியில தான் போவோம். நவுசுபில்லாஹ். பின்ன எப்படி முஸ்லிம்கள் ராஹத்தா வாழுவாங்க? முஸ்லிம்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? குர்ஆன் ஹதீஸ் பூர்வமான சுன்னத்துக்கள் பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நிம்மதி கொடுப்பான். நமக்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். நாம் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. ஆனா இன்னைக்கு நாம முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழாமல், குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக வாழாமல், இன்னைக்கு நாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டு வாழ்வதின் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பயங்கரமான பகிரங்கமான பரம எதிரியாக இருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். ஆக பெரியவர்களே, ஷரியத்துல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்யறது கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்ப ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுகைக்கு பின்னாடி 80 தடவை இந்த தரூத் ஷரீஃப் யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 80 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 80 ஆண்டு காலங்கள் வணக்க வழிபாட்டுடைய நன்மைகளை அவருடைய ஏட்டுக்களிலே எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். காலி 15 நிமிஷம் 80 வருஷத்துடைய பாவங்கள், 80 வருஷம் இபாதத்து செஞ்சதுடைய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்ல தொழுக முடிஞ்ச அடுத்த செகண்ட் வெளியில போயிடும். எந்த இபாதத்து எந்த அவலும் கிடையாது. இது ஒண்ணு. இரண்டாவது பெரியவர்களே, தரூத் ஷரீஃப் ஓதுறதுல 72 நன்மைகள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு நன்மை என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படும் பொழுது, ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கிறான். காமத்தொலி சார், இன்னைக்கு யாருமே ராகத்தான வாழ்க்கை கிடையாது, எல்லாருக்குமே துன்பம் தான். ஏன் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் அப்படி விட்டு வச்சது கிடையாது. அஷத்துல் பலாஇல் சும்மல் அம்சால் ஃப அம்சால். புகாரி ஷரீஃப்ல வருது, நபிமார்களுக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படல. உலகத்துல அதிகமான சோதனை யாருக்கு கொடுத்தா அப்படின்னா யாரு? நபிமார்களுக்கு தான். அதுக்கு பின்னாடி நபிமார்களுடைய யார் ஒட்டி உறவாடி இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தார். அதனால பெரியவர்களே, உலகத்துல யாருமே நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. எல்லாத்துக்குமே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் உண்டு. இப்ப தரூத் ஷரீஃபுடைய சிறப்புகள், தரூத் ஷரீஃபுடைய பிரயோஜனம், துன்பத்தின் நேரத்துல, கஷ்ட நேரத்துல, நமக்கு பயங்கரமான பிரச்சனை, அந்த நேரத்துல தரூத் ஷரீஃப் படிச்சா என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? இந்த சம்பவத்தை நல்லா கவனமா கேட்கணும். தூங்கக்கூடாது, கவனமா கேளுங்க. நீங்க அமல் செய்யுங்க, கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சொல்லப்படக்கூடியதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறதுக்கு இல்ல. அதனாலதான் முகமது கேட்கிறார், காதல் ரெண்டுமே ஓட்டையை நல்லா சரிசமமா வச்சிருக்கிறான். இந்த காதல வாங்க, இந்த காதல போயிடும். அப்படி கிடையாது. இந்த காதல இறக்கி மேல ஏத்தணும், இதை கீழே ஏத்தணும், மூளைக்கு இல்ல மனசுக்கு ஏத்தணும். இந்த காதல் இந்த பக்கம் விடக்கூடாது. ஆச்சுங்களா? அப்ப தரூத் ஷரீஃபுடைய பிரயோஜனம், துன்பமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல ஒரு மனிதர் இருந்தார்.
பெரியன்பர்களே, திருமிதி கிதாபில் ஹதீஸ் பதிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள், ஒரு மனிதருக்கு ஒருத்தருக்கு கடன் வாங்கியிருக்கிறார். ஒரு மனுஷன் இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்கார். எவ்வளவு அப்படின்னா 3000 தீனார், 3000 தீனார் தங்க காசு, 3000 தீனார், பல மடங்கு. இப்ப வியாபாரத்துக்கு காசு கொடுப்பா அப்படின்னு அவரும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. இவருடைய வியாபாரம் எல்லாம் வீணா போச்சு, எல்லாம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, கையில காசு கிடையாது. அவர் வந்து கேட்கிறார், எப்பா கொடுத்த காசு கொடுப்பா அப்படி. இன்னைக்கு எல்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க, கடன் கொடுத்தவன் திண்டாட்டம், வாங்கினவன் கொண்டாட்டம். கடன் வாங்குறவன் கொண்டாட்டம், கொடுத்தவன் திண்டாட்டம். காலை பிடிச்சி கெஞ்சணும், பா தேரா பாவா ரே 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 காத்தியா பைசா தியாகினிக்கு தேரா ரே ஜார தேத்தும் ஜார அப்படிம்பாவன். ஏன்னா வாங்கும் போது இவன் காலை கெஞ்சனா, இவன் மிஞ்சினான். இப்ப எப்படி ஆச்சு அப்படின்னா, கடை இப்ப இவன் கொடுக்கணும், வாங்கும் போது இவன் மிஞ்சினா அவன் கெஞ்சறான். அது மாதிரி மாறி போச்சு இன்னைக்கு. இப்ப கடன் கேட்கறான், ஏன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு காசு கொடுறான் அப்படின்னு. அவன் சொல்றான், என் வியாபாரமே சரிஞ்சு போச்சுப்பா, என்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்ட்டான். சரின்னு மறுபடியும் சொல்றான், சரி ஒரு மாசம் 2 மாசம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அப்படின்னு. 2 மாசம் ஆயிடுச்சு, காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் நேரம் அவன் எங்க போயிட்டான், கோரட்டுக்கு போயிட்டான், ஹாதி சாப்பிட்ட போயிட்டான். போன உடனே ஹாதி சாப் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, ஏன்னா காசு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. என்கிட்ட கையில காசு இல்லைங்க, வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயி போச்சு, 5 காசு கிடையாது என்கிட்ட, நானே சிங்க் அடிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவரு சொன்னாரு, 30 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், தவணை 30 நாள் உனக்கு தவணை கொடுக்குறேன். 30 நாள் ஒரு காசை திருப்பி கொடுத்துடணும், 3000 தீனார் கொடுத்துடணும். இல்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவேன், தூக்கி டைட் பண்ணிடுவேன், உள்ள போட்டுருவேன், ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ண, வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே பாவம் அப்படியே தத்தளிக்கிறான். யார் காசு கொடுப்பா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில கிதாப் ஒண்ணு வீட்டுல இருந்துச்சு. அந்த கிதாபை எடுத்து அவன் முன்னாடி என்ன படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த கிதாப் எடுத்து படிக்கிறார். படிச்சா அப்படின்னா தரூஸ் ஷரீஃப் கி ஃபஸாயில், தரூஸ் ஷரீஃப் உடைய சிறப்புகள், அந்த டாபிக் அப்படியே படிக்கிறான். படிக்கும் போது அதுல 72 பிரயோஜனம். அதுல ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, துன்பப்படும் பொழுது, கஷ்டம் வரும்போது நீங்கள் தரூஸ் ஷரீஃப் அதிகமாக ஓதினால் உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான், மறைமுகமான முறையில் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பாடு செய்வான் அப்படின்னு படிச்சுட்டான். படிச்ச உடனே மனசுல ஒரு பெரிய தெம்பு வந்துருச்சு. ஏன்னா வேற வழி கிடையாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் பொய்யாகாது, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டான். ரைட் அப்படின்னு அன்னையில இருந்து முதல் நாள்ல இருந்தே தரூஸ் ஷரீஃப் படிக்க ஆரம்பிச்சான். படிக்கிறான். மாஷா அல்லாஹ், சுபோ ஷாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் தரூஸ் ஷரீஃப். படிச்சு 27வது நாள் வருது. இன்னும் 3 நாள் தான் இருக்கு பாருங்க, இன்னும் 3 நாள். 27வது நாள் பாக்குறான், அல்லாஹ்வுடைய கிருபையில தூங்குறான். 27வது இரவுல ஒரு சரீரி சத்தம் வருது, நீ தரூஸ் ஷரீஃப் படிச்ச, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை கபூல் ஆயிடுச்சு, அதனால உன்னுடைய கடன்கள் நீக்கப்படும் அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே சந்தோஷமா எதிர்ச்சுட்டான். 28வது நாள் மறுபடியும் யோசிக்கிறான், சத்தம் மட்டும் வந்தா போதுமா, இவா தேனை இனிப்பா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா, கையில போட்டு சுவைச்சு பார்த்தா தானே தெரியும் தேன் இனிப்பா இருக்குதா கசப்பா இருக்கா, கேட்ட வருவாய். அது மாதிரி கடன் அடைக்கப்படும் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா, இவா ஏற்பாடு வேணுமே அப்படின்னு மனசுல ஒரு சஞ்சலம் இருந்தாலும் மனசுல ஒரு தன்னம்பிக்கை. வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து என்னைக்கும் நிராசையாகாதீர்கள், அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில இரு. சரி, 28வது இரவுல அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கனவுல வரார். அல்லாஹ் அக்பர். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 28வது இரவுல கனவுல வந்து சொல்றாரு, அலி பின் ஈசா அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கிறான், அந்த அரசர்கிட்ட போ, அவனுடைய கடனை அடைச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 28வது இரவு முடிஞ்சது. இப்ப ஒரே ஒரு இரவு 29 தான் இருக்கு. இவருக்கு மனசுல சந்தோஷம் தாங்க முடியல. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கடவுளை வந்து சொன்னாரு, அலி பின் ஈசா அப்படிங்கிற அரசர்கிட்ட போ, அவனுடைய கடனை அடைச்சிருவான் அப்படின்னு. கண்டிப்பா அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாரு, நிச்சயமா என் கடன் அடைச்சிருவாரு. சரி போனா அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, இப்ப அவர் மனசுல போகல, மனசுல ஒரு சஞ்சலம். அவன் ஆதாரம் கேட்டா என்ன செய்யறது, போய் சொன்னவனும் கொடுத்துருவாங்களா யாராவது, 3000 தீனார் பாபா, உங்களுக்கு காசு கிடையாது, 3000 தீனார். இப்ப அவர்கிட்ட போய் அவர் ஆதாரம் கேட்டா நான் என்ன ஆயிடுவேன், சேதாரம் ஆயிடுவேனே. ஆதாரம் கேட்டா நான் சேதம். இன்னைக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது கேட்டா தொப்பி ஏண்டா போட மாட்டீங்க, ஆதாரம் இருக்குதா அப்படின்னு. ஆதாரம் கேட்டு ரொம்ப பேர் சேதாரம் ஆயிட்டாங்க. मुस्तफा भाई बहुत तज्ञ आधारम पूछते हैं, टोपी केंद्र पेंटा नहीं तो आधारम दिखी पूछता, क्या आधारम बताना तुझे, பெரியன் பர்லே ஆதாரம் கேட்டா சேதாரம் தான் ஆகும். இப்ப என்னாச்சு அப்படின்னா, இப்ப அவர் யோசிக்கிறாரு, ஆதாரம் கேட்பாரு, ஏதாவது ஆதாரம் கொடுத்தா தானே அவர் ஒத்துக்குவாரு, நம்புவாரு, நம்ப மாட்டாரு. சரின்னு அதே அசதியில தூங்கிட்டாரு. 29வது இரவு
கடைசி இரவு. அந்த இரவுல பெருமானார் ஸல்லல்லாஹு மறுபடியும் வர்றாரு. வந்து சொன்னாங்க, நான் உனக்கு யார் போ சொன்னேன், ஏன் போகல அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அங்க போனா அப்படின்னா ஒரு ஆதாரம் கேட்பாரு, நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட எதுவுமே இல்ல ஆதாரம். அவங்க சொன்னாங்க, ஒரு ஆதாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஹதரத்தே அலி பின் ஈசா அப்படிங்கிறவரு தினந்தோறும் கதிர் தொழுகைக்கு பின்னாடி 5000 தடவை தரூத் ஷரீஃப் ஓதுவார். அது ஓதாம அந்த அரசு எந்திரிக்க மாட்டான். அல்லாஹ் அக்பர். 5000 மர்த்தபா பாய், एक दो மர்த்தபா நீ. ஒவ்வொரு நாளும் கதிர் தொழுகைக்கு பின்னாடி 5000 தடவை ஸலவாத்து தரூத் ஷரீஃப் ஓதக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்குது. இது யாருக்குமே தெரியாது, அவன் கட்ட பொண்டாட்டிக்கும் தெரியாது, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆதாரத்தை நீ சொல்லு, அவன் ஒத்துக்குவான். மறுநாள் எந்திரிச்சாரு, பிஸ்மில்லான்னு நேரா கிளம்பிட்டார். போய் அந்த அரசருடைய சபையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கனவுல வந்தாங்க, உங்ககிட்ட என்னுடைய 3000 ரூபாய் நான் வந்து கடனாளியா இருக்கிறேன், உங்களுடைய கடனை கொடுக்க சொன்னாங்க. அந்த அரசன் கேட்டான், ஏண்டா என்னடா ஆதாரம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்க தினந்தோறும் கதிருடைய தொழுகைக்கு பின்னாடி 5000 தடவை தரூத் ஷரீஃப் படிக்கிறீங்களே, அது யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் எனக்கு ஆதாரமா அனுப்பிச்சு விட்டாரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்ட உடனே அந்த அரசு அப்படியே சிரித்து போயிட்டான். என்னடா நான் 5000 தடவை ஓதுறது யாருக்குமே தெரியும், இவன் சொல்றது சத்தியமான உண்மை. பெருமானார் கண்டிப்பா சொல்லியிருக்கிறார். நேரம் உள்ள போனா 3000 தீனார் கொண்டாந்து கையில கொடுத்தான். பிஸ்மில்லாஹ், இந்த அது போய் கடனை கட்டிரு. இன்னொரு 3000 தீனாரை கொண்டு வந்தா, நீ வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பேரை சொல்லி என்கிட்ட வந்து வாங்கணும்னு சொன்னாருங்க பாத்தீங்களா, என்னுடைய தரூத் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய தர்பார்ல கபூல் ஆயிருச்சு, அதனுடைய அடையாளம் தான் நீங்க வந்திருக்கிற, அதனால அதுக்கு பரிசு 3000 தீனார் வச்சுக்கோ. 6000 தீனார் ஆயிடுச்சு அலாவுதீன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, மறுபடியும் 3000 தீனார் கையில கொடுத்து, இது ஏதாவது வச்சு ஏதாவது குழப்ப நடத்திக்கோ, ஏதாவது வியாபாரம் செஞ்சு உடைய மனைவி மக்களை காப்பாத்து அப்படின்னு. எத்தனை தீனார்? 9000 தீனார் கையில வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். தரூத் ஷரீஃப் படித்ததின் காரணமாக, தரூத் ஷரீஃப் படித்ததின் பிரயோஜனம், துன்பத்தில் இருந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விடிவு காலத்தை கொடுக்கின்றான். எடுத்துக்கிட்டு நேரா போறாரு எங்க, ஹாஜி சாப்பிட்ட. ஹாஜி சாப்பிட்ட போன உடனே 3000 தீனார் வைக்கிறாரு. வந்தாவா, இந்தாயா வச்சுக்கோயா அப்படின்னு. ஹாஜி சாப் கேட்டாரு, ஏண்டா ஒரு மாசமா இல்லன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எப்படா உங்கள்கிட்ட 3000 தீனார் வந்துச்சு, ஏதா திருடிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அவங்க நடந்த சம்பவத்தை எல்லாமே சொன்ன உடனே அந்த ஹாஜி சாப் அவரு எந்திரிச்சு நேரா ரூமுக்கு போய் அவரு 3000 தீனார் கொண்டு வந்து சொன்னாங்க, நான் சும்மா விட்டுடுவேனா, 3000 தீனார் நீ கடன் கொடுக்குறீல்ல, நானும் சேர்த்து கொடுக்குறேன் அவருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த தரூத் ஷரீஃப்க்கு எனக்கும் பங்கு உண்டு, எனக்கும் நன்மை கிடைப்பா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷிஃபாத் எனக்கும் பரிந்துரை கிடைக்கும் அப்படின்னு அவரு ஒரு 3000 தீனார் கொடுத்துட்டார். எங்க, அந்த கடன்காரி கிட்ட. இப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 12000 தீனார் ஆயிடுச்சு. 12000 தீனார். கடைசியில கடன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவரு சும்மா இருப்பாரா? அவரு சொன்னாரு, நானும் ரசூலுடைய குலாம் தாயா, நானும் பெருமானாருடைய அடிமை தான், நான் வந்து அப்படியே விட்டுடுவேனா, அதனால நான் என்னுடைய பங்குக்கு அவன் 3000 ரூபாய் கொடுக்கணும் பாத்தீங்களா, அந்த தீனாரை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. அல்லாஹ் அக்பர். 12000 தீனார் கையில எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாரு. பெரியன்பர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு மனிதன் தரூத் ஷரீஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஓதுறதின் காரணமாக அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட இன்னல்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் போட்டி போன்று அல்லாஹ் தஆலா அதை நீக்கி விடுகிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரத்தை ஹஜ்ரத் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபில் எழுதி காட்டியிருக்கிறார். பெரியன்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஹஜ்ரத் உம்மே சலமா ரலியல்லாஹு தஆலா நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்துல சிரிச்சாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தாரை அப்படியே தண்ணி ஊத்துது, அழுகுறாங்க. ஜிப்ரீல் போயிட்டாங்க. உம்மே சலமா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், கொஞ்ச நேரத்துல சிரிச்சீங்க, இப்ப அழுகுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இமாமு சய்யிதுனா ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் என்னுடைய மடியில உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, ஏய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த குழந்தைகளுடைய மடியில விளையாடுது அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுகின்றீர்களோ, இது நிரந்தரம் கிடையாது. இமாம் ஹசனுக்கு விஷம் கொடுத்து ரத்தமாக வாந்தி எடுத்து அந்த இடத்துல அவர் இறந்து போவார், ஷஹீதாகுவார். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே துண்டு துண்டுகளாக சிதைக்கப்படுவார், கர்பலாவிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த மண்ணை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க.
கர்பலாவுடைய மண்ணை எடுத்து இந்த ஜிப்ரைல் கையில கொடுக்குற, இந்த மண்ணை வச்சுக்கோ. எப்படி இருக்கும் தாத்தாவுக்கு? பெருமானார் அப்படி ஆடி போயிட்டாரு. இதை தாங்க முடியல. 2 பேரும் உசுருக்கு உசுரா வச்சிருக்கிறோம். 2 பேரங்களுமே ஒண்ணு விஷம் கொடுத்து கொல்லப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார். இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் கர்பலால துண்டு துண்டுகளாக சிதைக்கப்படுவார். அந்த மண்ணை கூட என் கையில இருக்குதே அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். அதற்கு உண்மை சொல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னீங்களா? யார் ரசூலுல்லாஹ், உங்க கிட்டதான் ஒரு துவா இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துவா கொடுத்திருக்கிறான், அந்த துவாவை வச்சு உங்க பேரங்களை நீங்க காப்பாற்ற முடியாதா? அப்படி பெரியவர்களே நல்லா கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது, முழு கவனத்தோட கேட்கணும். உங்களுக்கு அல்ல விசேஷமான துவா கொடுத்திருக்கிறான், அந்த துவாவை வைத்து உங்களுடைய பேரங்களை நீங்கள் காப்பாற்ற முடியாதா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏ உம்மே சலமா, அந்த துவாவை நான் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன், என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன். அவங்க நரகத்துக்கு போவாங்க, அந்த துவாவை வைத்துத்தான் என்னுடைய சமுதாயத்தை நரகத்தில் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி அந்த துவாவை ஒன்றை மட்டும் தான் நான் வைத்திருக்கின்றேன். அந்த துவாவை கூட என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, என்னுடைய பேரன்களுக்காக வேண்டி நான் செய்துவிட்டால் என்னுடைய உம்மத்தை, என்னுடைய சமுதாயத்தை யார் காப்பாற்றுவார்? அல்லாஹ் அக்பர். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்தார்கள். யாருக்காக வேண்டி? நமக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி. சமுதாயம் நரகத்திற்கு செல்லக்கூடாது, சொர்க்கத்திற்கு தான் செல்ல வேண்டும். அந்த துவாவை வைத்துத்தான் என்னுடைய உம்மத்தை நரகத்தில் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி கியாமத் அன்னைக்கு மகாமே மஹமூதுல உட்கார்ந்து கொண்டு நான் துவா செய்வேன். அந்த துவாவை இப்போது என்னுடைய பேரன்களுக்காக வேண்டி நான் கேட்டுவிட்டால் என்னுடைய நேரம் முடிந்துவிடும். என்னுடைய உம்மத்தை யார் காப்பாற்றுவார் நரக நெருப்பில் இருந்து? ஆகையால் நான் அதை துவா செய்ய மாட்டேன். ஷஹீதாகனா ஆகட்டும், ஷஹீதானா ஆகட்டும், ஆனா என்னுடைய சமுதாயத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பேரன்கள் அழிந்து போகட்டும், என்னுடைய மனைவி மக்கள் அழிந்து போகட்டும், ஆனா என்னுடைய சமுதாயம் அழியக்கூடாது, என்னுடைய உம்மத்து அழியக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல பிறந்து இன்னைக்கு நாம கேடுகட்ட கூத்தாடிகளுக்கு பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கிறோம். தலை இப்படிதான் வருவான், தளபதி இப்படிதான். ஒரு பொம்பளை சொல்றா, மானங்கட்டு போகுது, என் நெஞ்சில் குடி இருக்கும். யாரு? உன் புருஷன் இல்ல, அல்லாஹ் ரசூல் இல்ல, எவனோ ஒரு கூத்தாடி இவன் நெஞ்சில குடியிருக்கிறானாமா. என்னன்னு போய் சொல்றது. இன்னொன்னு வருது இணையதளத்தில், தெரியுங்களா? ஏதாவது விஜய் இருக்கிற தளபதி விஜய், அவருடைய பேர் இல்ல அப்படின்னா எனக்கு புருஷனா, இவளை அப்படி எலிசபெத் ராணி, இவன் எலிசபெத் ராணியா, இவனுக்கு புருஷனா வரணும் அப்படின்னா தலை விஜய், தளபதி விஜயுடைய பேனா இருக்கணுமாமா. ஏன்னா முஸ்லிமாயா நீ எல்லாம்? முஸ்லிம் பெண்களா? இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு கொடுமையா இருக்குதியா. தான் குடும்பமே அழிஞ்சு போனாலும் சரி, என்னுடைய உம்மத்து தான் வேணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ கூட கேட்காம இருந்தாரு. இன்னைக்கு அந்த சமுதாயத்தினுடைய மக்கள், பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? கூத்தாடிகளுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த விதமான அக்கறையும் ஒரு கவனமும் இல்லை. என்பதிலே இறுதி கட்டமாக நேரம் அதிகமாயிடுச்சு. இறுதி கட்டமாக இன்னைக்கு நம்ம தரூஸ் ஷரீப் ஓதாம போனதுனாலதான் பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. எவனும் நம்மளை திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, உத்தரப்பிரதேசம் யூபியில சம்பால் அப்படிங்கிற இடத்துல ஜாமியா பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்காக வேண்டி இந்த பிஜேபி அரசு பயங்கரமான புல்டோசர், அதாவது சொல்ல போனா புல்டோசர் ஆட்சி தான். அது புல்டோசர் ஆட்சி, நல்ல நேர்மையான ஆட்சி கிடையாது, புல்டோசர் ஆட்சி. இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எதை கேட்டாலும் இது எங்க இடம், அது அங்க இடம், இது எங்க இடம். இப்ப இடம் அஜ்மீரும் எங்க இடங்கிறான். அஜ்மீருடைய இடத்துல சிவன் கோயில் இருந்துச்சு, அதை உடச்சுதான் நீ கட்டணும் அப்படியா? நீ அந்த காலத்துல இருந்தியா? தெரியாம கேட்க, நீ இருந்த, உங்க அப்பா இருந்தானா? எவன் இருந்தானா? எவன் இருந்தா? வாயில என்ன வேணாலும் சொல்லிடலாமா? இது மாதிரி தாருலும் தேவந்து மேல கேஸ் போட்டு வச்சிருக்கான். என்னடா அப்படின்னா 5 ஏக்கர் எங்க இடமா, 5 ஏக்கர்ல நீ சேர்த்து கட்டியிருக்கிற. வாயில என்ன வருதோ அது மாதிரி. இன்னைக்கு பெரியன்பர்களே பாபர் மஸ்ஜிதை இழந்துட்டோம். எத்தனை பள்ளிவாசல் இன்னும் இழந்திருக்கும் தெரியல, அது தெரியல. பெரிய பேர் தமிழ்நாடு சொர்க்க பூமி, ஆனா யூபியில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் கூத்தாடிக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது தான் காரணம். தரூஸ் ஷரீப் நம்ம படிக்கிறது இல்ல. தரூஸ் ஷரீப் என்னைக்கு நாம ஓத ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை எல்லாமே, துன்பங்களை தவிடுபடி ஆக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தரூஸ் ஷரீப் படிக்கிறது இல்ல. இதன் காரணமாக நம்முடைய பிரச்சனைகள், பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு, மதரசாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு, அதே போன்று வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள். அல்லாஹ் அக்பர். 24 மணி நேரம் முஸ்லிம்கள் நிம்மதியாகவே வாழ வேண்டாம், வாழக்கூடாது என்ற மிகப்பெரிய கங்கணம் கட்டிக் கொண்டு திரிகின்றார்கள். இதையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய கிருபையில உண்மையான மனதோடு தௌபா செய்ய வேண்டும், உண்மையான மனதோடு தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது, பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது பெரியவர்களே, நாம் தரூத் ஷரீப் அதிகமாக ஓத வேண்டும். தரூத் ஷரீப் அதிகமாக ஓதினால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கை வைத்திருக்கின்றார். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு தரூத் ஷரீப் ஓதுறதுதான். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம். நாம அதிகமா தரூத் ஷரீப் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் சரி, எல்லா பள்ளிவாசல்களும் பாதுகாப்பாக, மதரசாக்கள் பாதுகாப்பாக, கான்காக்கள் பாதுகாப்பாக, மக்தப்கள் பாதுகாப்பாக, முஸ்லிம்களுடைய கண்ணியங்கள், முஸ்லிம்களுடைய பொருள்கள், முஸ்லிம்களுடைய உயிர்கள், பெண்களுடைய மானங்கள், இதை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். என்றைக்கு நம்ம வழி தவறி போயிட்டோமோ அன்னைக்கு அல்லாஹ் தாலாவுடைய பெரிய பலா முசீபத்தை நமக்கு பிடிச்சிடுச்சு. அதனால பெரியன்பர்களே, அல்லாஹ் தாலா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தரூத் ஷரீப் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷிஃபாத் பரிந்துரை நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இம்மை மறுமை எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.